அமெரிக்காவில் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நகரம் நியூயார்க். இரண்டாவதாக அமெரிக்காவில் அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய நகரம் எது தெரியுமா? லாஸ் ஏஞ்சலஸ், அதாவது ஹாலிவுட்டின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் பயங்கர காட்டுத்தீ, கட்டுக்கடங்காத காட்டுத்தீ, அதனுடைய காட்சிகளைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 4 இடங்களில் இந்த காட்டுத்தீ மலமளவென பரவி பல ஆயிரம் ஏக்கர்களை அழித்து விட்டது. ஹெலிகாப்டர் மூலமாக இந்த தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டாலும் 2 பகுதியில் ஓரளவு கட்டுக்குள்ள கொண்டு வர முடிந்ததே தவிர மீதி 2 பகுதியில் கையை மீறி போய் கொண்டிருக்கிறது. மக்கள் வீடுகளை விட்டு ஓட்டம் பிடித்த வண்ணம் இருக்கிறார்கள். தீயில் கருகி 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வீடுகள் மற்றும் கார்கள் சுமார் 12,000 தீயில கருகியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே ஹாலிவுட் நடிகர் மெல் கிப்சன், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரேவ் ஹார்ட் அப்படிங்கிற திரைப்படத்தில், அவருடைய வீடும் எரிஞ்சு போச்சு. பல ஆஸ்கர் விருது பெற்ற பல பேருடைய வீடு தீயில் கருகிவிட்டது. வீட்டை விட்டு ஹாலிவுட் நட்சத்திரங்கள் ஓடிய வண்ணம் இருக்கிறார்கள். பொதுமக்களும் அங்கிருந்து புறப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் கட்டுக்கடங்காத இந்த தீயில 1.5 லட்சம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். மேலும் 1,60,000 மக்களுக்கு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பயங்கரமான காட்டுத்தீ காட்சிகளைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி கட்டுப்படுத்துவது என்று அமெரிக்காவுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தீக்கான காரணம் போன வருஷம் நல்ல மழை வந்ததுங்க. அந்த மலையில் உள்ள செடி கொடிகள்லாம் நல்லா வளர்ந்து விட்டது. பிறகு வறட்சி வந்து விட்டது, எல்லாம் காய்ந்து விட்டது. காய்ந்த செடிகள் ஒன்றோடு ஒன்று உரசுகையில் தீப்பிடித்து கொண்டது. காற்றின் வீரியம் அதிகமாக இருக்கிறது. தீ மலமளவென பரவிவிட்டது. மழையோ அங்கே வரவில்லை. மக்களும் அதிகாரிகளும் மழையை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் என்ற பகுதி இவ்வாறு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. முன்பு இந்த பகுதி எவ்வாறு இருந்தது, சேதமடைந்த பிறகு எவ்வாறு இருக்கிறது என்ற காட்சிகளை பார்த்து விடுவோம். அமெரிக்கா கண்டிராத கடுமையான சேதம் என்று பேசப்படுகிறது. இதில் ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? வீடெல்லாம் பற்றி எரிஞ்சுட்டு இருக்கு. வீடுக்காரங்கள்லாம் சுமார் 12,000 பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதில் எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம்னு சொல்லுவாங்க. பல பேர் அடுத்தவங்க வீட்டில் போய் பிடுங்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளையர்கள் அங்கே கூட்டு கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவில் அந்த பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 20 பேர் கொள்ளையடிச்சதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எரிகிற வீட்டில் போய் பொருளை திருடுறது 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஊரடங்கு உத்தரவை மீறியதற்காக 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் காட்சிகள் இப்படி இருக்க, அங்கே இன்னும் 1 வாரத்தில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். அவர் வெளிநாட்டு பிரச்சனைகளை பதவியேற்பதற்கு முன்பாகவே பரபரப்பாக பேசி வந்தவர். தற்பொழுது உள்நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனை. அவர் அதிபரான உடனே கையில் எடுத்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீருக்கு அந்த ப்ரெஷர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் பெருசாக தண்ணீர் வளம் கிடையாது. வறட்சியை சந்திக்கும் ஊர். இந்த நிலைமையில தான் மெக்சிகோவிலிருந்தும் தீயணைப்பு வீரர்கள் அவர்களுக்கு உதவி வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க, ட்ரம்ப் ஏற்கனவே வெளிநாடு குறித்து பேச ஆரம்பித்து விட்டார். அது என்ன அப்படின்னா, இன்னும் 1 வாரத்தில், அதாவது 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். பதவியேற்பதற்கு முன்பாகவே எச்சரிக்கை விடுத்துட்டார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் பதவியேற்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடணும், பிணை கைதிகளை விடுவிச்சிடணும். சுமார் 100 பிணை கைதிகள் ஹமாஸ் வசம் இருக்காங்க. இஸ்ரேலில் உயிரிழப்புன்னு பார்க்கும் பொழுது சுமார் 1200. ஆனால் காசாவில் உயிரிழப்பு 46,600. அங்கே காட்சிகள் அப்படி இருக்க, ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கார். அடுத்த செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பான காட்சிகளை பார்த்து விடுவோம்.
ட்ரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து அங்கே அமைதி பேச்சுவார்த்தை சூடுபிடித்திருக்கிறது. கத்தார் நாடு தான் அங்கே அமைதியை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய உளவு பிரிவான மொசாத்தின் தலைவர் அங்கே செல்லவிருக்கிறார். இப்படியாக அமைதி திரும்புமா என்று பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் இஸ்ரேலில் பொதுமக்கள்லாம் அந்த நாட்டின் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பிணை கைதிகளை முதல்ல மீட்டுட்டு வரணும், போரை முடித்து வையுங்கள், அரசியல் போதும் என்று மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். அந்த போராட்ட காட்சிகளை பார்த்து விடுவோம். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்பதற்கு முன்பாக தங்களுடைய சக்தியை உலகத்திற்கு காட்ட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது, ஒருவர் மாறி ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். ஈரான் நாடு தன்னுடைய படைபலத்தை, குறிப்பாக ஆயுதங்கள் கிடங்கை வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, ட்ரம்ப் பதவியேற்கவிருக்கார். அதை சார்ந்து நடக்கக்கூடிய உலகத்தின் நிகழ்வுகளை ட்ரம்ப் ஏற்கனவே அவர் என்ன பேசினாரோ அதற்கு ஏற்றவாறு உலகத்தில் காய்கள் நகர்த்தப்பட்டு வருகிறது. அமைதி திரும்பவும் ஒரு பக்கம் ஈரான் அதெல்லாம் சொன்னால் கூட ட்ரம்ப் அதிகம் வெளிநாடுகளை பற்றி பேசி வருகிறார். ஆனால் உள்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ என்ற சவாலை ட்ரம்ப் எவ்வாறு சந்திக்கவிருக்கிறார், அவர் எவ்வாறு இந்த காட்டுத்தீயை அணைப்பார்? ஏற்கனவே இருக்க அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கிறது. மக்கள் வீட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பலர் வீடு இல்லாமல் ஆகிவிட்டார்கள். இந்த சூழலில் ட்ரம்ப் அங்கே அதிபராக பதவியேற்கவிருக்கிறார். இதை சொந்த நாட்டு பிரச்சனையை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வரவிருக்கிறார் என அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.